apostles had a great burden that people should grow up to maturity quickly. அப்போஸ்தலர்களுக்கு தேவனுடைய ஜனங்கள் வெகு சீக்கிரத்திலே முதிர்ச்சியை நோக்கி வளர்ந்து விட வேண்டும் என்று மிகுந்த ஆவல் இருந்தது. We read in Hebrews particularly. விசேஷமாக எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். We looked at chapter 6 verse 1. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே We must leave the elementary teaching and press on to maturity. மூல வசனங்களை உபதேச வசனங்களை விட்டு பூரணராகும்படி கடந்து போவோம் என்று முதல் 2 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. And why does he say that? ஏன் அதை அப்போஸ்தலன் இப்படி எழுதியிருக்கிறார்? If you see 2-3 verses earlier, 2-3 வசனங்கள் முந்தின அதிகாரத்தில் 2-3 வசனங்களுக்கு முன்பாக பார்த்தால் chapter 5 verse 12. 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே By this time you should have become teachers. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் என்று எழுதுகிறார். That does not mean teachers who stand in the pulpit and preach. மேடையில் நின்று கொண்டு மற்றவர்கள் பிரசங்கிக்கிற போதகர்கள் என்று அர்த்தம் அல்ல. There are very few people who are called to teach from the pulpit. வெகு சிலரே இப்படியாக மேடையில் நின்று ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். But all of us are called to teach those who are younger than us spiritually. ஆனால் நாம் எல்லோருக்குமே நம்மை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவர்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதான ஒரு பொறுப்பை தேவன் நம் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். Even mothers who are not school teachers teach their children. பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்களாக இல்லாதிருக்கிற தாய்மார்கள் கூட தங்கள் பிள்ளைகளுக்கு பாடங்களை நேர்த்தியாக கற்றுக் கொடுக்கிறார்களே. Who teaches your children how to brush their teeth? பிள்ளைகளுக்கு எப்படி பல் விளக்க வேண்டும் என்று யார் கற்றுக் கொடுப்பது? Or to bathe themselves? தாங்களாகவே குளிக்க கற்றுக் கொடுப்பது யார்? Or eat with their own hands? தங்களுடைய சொந்த கைகளாலே சாப்பிட யார் கற்றுக் கொடுப்பது? Or change their clothes? தங்களுடைய உடைகளை தாங்களே மாற்றிக்கொள்ள யார் கற்றுக் கொடுப்பது? That is all teaching. இவைகளெல்லாம் கற்றுக் கொடுத்துதான் ஆக வேண்டும். You don't have to be a teacher. You don't have to go to college to teach all those things. இது பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்து இவைகளெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. Which is the mother who cannot teach all these things to children? இப்படிப்பட்ட காரியங்களை எந்த தாய்க்கு தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது என்று சொல்ல முடியும்? Irresponsible mother or mentally retarded mother? அது எப்படிப்பட்ட தாயா இருந்தாலும் சரி, மூளை வளர்ச்சி அடையாத தாய் கூட தன் பிள்ளைக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியுமே. But if you are mentally retarded, maybe you won't take that responsibility seriously. உங்களுடைய மன வளர்ச்சியில குறைபட்டவர்களா இருந்தால் சில நேரம் இந்த பொறுப்பை உணராது அதை செய்யாது இருக்கலாம். All normal mothers will take care of their children, teach them these things. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லா சாதாரண தாய்மார்களும் தங்கள் பிள்ளைகள் காரியங்களிலே கற்றுக் கொடுப்பதிலே பொறுப்பாக செய்கிறார்கள். You will teach your daughters when they grow up to be careful about boys. தங்களுடைய வாலிப பிள்ளைகள் மகள்கள் வளர்ந்து வரும் பொழுது மற்ற ஆண் பையன்களோடு பழகிற காரியத்திலே ஜாக்கிரதையாக இருப்பதற்கு தாய்மார்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். So the same way spiritually. அதே வண்ணமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட Who is going to teach children how they must live spiritually? ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படியாக தங்களுடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்று சொல்லி யார் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடும்? That is not the Sunday school in the church. அது சபைகளிலே நடத்துகிற சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள் அல்ல. That is an extra thing. அது அதிகமாக சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் தான் சொல்லலாம். The parents must teach their children how to bring up, how their children must grow spiritually. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளர வேண்டும் என்கிற காரியத்தை முதலாவது பெற்றோர்கள் தான் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். Not expect the elders and the teachers in Sunday school to teach that. சபையில் உள்ள மூப்பர்களும் சபையில் உள்ள சண்டே ஸ்கூல் டீச்சர்களும் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் எதிர்பார்க்க கூடாது. So when it says here the time has come, chapter 5 verse 12, when you should be teachers, இங்கு காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் என்று சொல்லி பவுல் எழுதும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? that means that all of us should be able to teach those who are younger than us spiritually. நாம் எல்லோருமே நம்மை விட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைந்த வளர்ச்சி உள்ளவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களாக மாறி இருக்க வேண்டுமே. That is not the responsibility of others, of elders. இது சபையில் உள்ள மூப்பர்களோ அல்லது தாய்மார்களுக்குள்ள பொறுப்பு என்று சொல்ல முடியாது. But how can you teach others if we are babies ourselves? நாமே சிறு பிள்ளைகளை போல குழந்தைகளை போல இருந்தால் எப்படி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற முதிர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்க முடியும்? Why is it that we remain babies and we cannot teach our others younger to us? நம்மை காட்டிலும் வளர்ச்சி அடையாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாத அளவுக்கு நாம் ஏன் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கிறோம்? And it says here that verse 12, you have chapter 5 verse 12, you are still drinking milk and not solid food.
நீங்களே பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீர்களே என்று அங்கலாய்க்கிறார். Because everyone who partakes only milk is not accustomed to the word of righteousness. பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடியால் நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. That means, just like our children, we are concerned if they cannot take anything more than milk and they can't eat solid food. நம்முடைய பிள்ளைகள் வெறும் பாலை மட்டும் குடித்துவிட்டு பலமுள்ள ஆகாரத்தை புசிக்க முடியாதவர்களாக மாறிவிட்டால் நாம் எவ்வளவு கர்சனையா இருப்போமோ அதே போல ஒரு கர்சனை தான். Even if they are 6 months old and they can't eat any solid food, we say, hey, what is wrong with my child? இந்த குழந்தை 6 மாதம் ஆகிவிட்டது, இன்னும் பாலை மாத்திரம் குடிக்கிறது, வேற எந்த ஆகாரத்தையும் சாப்பிடுகிறது என்றால் எவ்வளவு கர்சனையா இருப்போம். In the same way, in the Christian life, milk is just having our sins forgiven. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட பால் குடிக்கிற அனுபவம் என்றால் என்ன, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதிலே திருப்தியா இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். And if that is all that you know, then you have not grown, you are like a baby. நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில கற்றுக்கொண்டது எல்லாமே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் என்பது மாத்திரமா இருந்தால் இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க வளர வேண்டிய அளவுக்கு வளரவில்லை. And Jesus taught us to pray like this in Matthew 6. மத்தேயு 6 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாக ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்தார். How to receive forgiveness of sins from God. தேவனிடத்திலிருந்து எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது என்பதை அவர் கற்றுக் கொடுத்தார். It is like milk. இது ஒரு பால் குடிக்கிற அனுபவம் போல. Matthew 6 and verse 12. மத்தேயு 6 அதிகாரம் 12வது வசனம். Forgive us our sins exactly like we forgive other people. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். So I want to ask you, all of you sitting here, உங்களை இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். How have you forgiven the people who harmed you? உங்களுக்கு தீமை செய்தவர்களை நீங்கள் எவ்வளவாக எப்படியாக மன்னித்திருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள். Think for a moment of the worst person who harmed you. உங்களுக்கு அதிக சேதம் உண்டாக்கின ஒரு நபரை குறித்து நினைத்து பார்த்து அவரை நீங்கள் எப்படி மன்னித்திருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். I am asking you to do that right now. இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை யோசித்து பாருங்கள். Think for a moment who is the worst person who ever harmed you. ஒரு சில வினாடிகள் உங்களுக்கு அதிக தீமை செய்த ஒரு நபரை நீங்கள் எப்படி மன்னித்திருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். And ask yourself this question. உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேளுங்கள். How have you forgiven him? அந்த நபரை எப்படியாக நீங்கள் மன்னித்திருக்கிறீர்கள்? You have not forgiven him? அவர்களை மன்னிக்கவில்லை என்றால் then you are telling God, இப்பொழுது தேவனை பார்த்து என்ன சொல்கிறீர்கள்? forgive my sins like I forgave that person. அந்த மனுஷனை நான் எந்த அளவுக்கு மன்னித்திருக்கிறேனோ அதே போல அந்த அளவுக்கு என்னையும் மன்னியுங்கள் என்று சொல்லி கேட்கிறீர்கள். And Lord, I have not forgiven him. ஆண்டவரே, நான் அவரை முழுதுமாக மன்னிக்கவே இல்லை. So I am asking you not to forgive me. ஆகவே உம்மை நோக்கி நான் கேட்கிறேன், என்னையும் நீர் மன்னிக்க வேண்டாம், மன்னிக்காதபடி இருந்து விடுங்கள் என்று சொல்வது போல. That is the meaning of this prayer. இந்த வசனத்தினுடைய இந்த ஜெபத்தினுடைய அர்த்தம் அதுதான். Forgive me exactly the same way as I forgave that person. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். Or you may say, அல்லது நீங்க இப்படி சொல்லலாம், I have forgiven that person, அந்த மனிதரை மன்னித்து விட்டேன், but I have a bitterness against him. ஆனாலும் என் இதயத்திலே ஒரு கசப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. Lord, please forgive me like that. அதே வண்ணமாக ஆண்டவரே என்னையும் மன்னியுங்கள், Forgive my sin, என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுங்கள், please be bitter against me. ஆனால் உம்முடைய இதயத்திலே எனக்கு விரோதமாக ஒரு கசப்பை வைத்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்வது I போல. don't want to see that fellow's face. அந்த மனிதன் பேசுவதை கண்டால் எனக்கு பிடிக்கவில்லை. I don't want to see his face. அவர் முகத்தை பார்க்க விரும்பவில்லை. Lord, you also treat me like this. Don't see my face. இதே வண்ணமாக நீங்களும் என்னை நடத்துங்கள், என் முகத்தை நீங்கள் பார்க்க விரும்பாதீர்கள். You know what you're actually praying when you pray, forgive me as I forgive others? என் மற்றவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? Jesus never told us to ask God like this, Lord, forgive my sin. என்னுடைய பாவத்தை மன்னியுங்கள் என்று சொல்லி தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பிதாவிடத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவில்லை. There is no such prayer. அப்படி ஜெபமே கிடையாது. Lord, forgive my sins. என்னுடைய பாவங்களை மன்னியுங்கள் என்று ஜெபம் கிடையாது. No. இல்லவே இல்லை. It is, Lord, forgive my sins exactly like I have forgiven others. மற்றவருடைய பாவங்களை நான் எப்படியாக மன்னிக்கிறேனோ அதே வண்ணமாக என்னுடைய பாவங்களை மன்னியுங்கள் என்று And even if you don't say that second part, அந்த இரண்டாவது பகுதியை நீங்கள் சொல்லாதிருந்தாலும் கூட, you say, Lord, forgive my sin. என்னுடைய பாவங்களை மன்னியுங்கள் என்று சொல்லும் பொழுது it is understood that the Lord will forgive you in exactly the same way you have forgiven other people. மற்றவருடைய பாவங்களை நீங்கள் எந்த அளவுக்கு மன்னித்திருக்கிறீர்களோ அதே வண்ணமாக அதே அளவுக்கு தான் தேவன் உங்கள் பாவங்களையும் மன்னிப்பார். He explained it in verse 14 and 15. 14-15 வசனங்களில் தேவன் இயேசு கிறிஸ்து அதை விளக்கமாக சொல்கிறார். Why did he do that? ஏன் அப்படி செய்கிறார் என்று சொல்லி பாருங்கள். In the Lord's prayer, verse 9 to
13, there are 6 requests. இந்த கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்கிற அந்த 9 முதல் 13 வசனங்களிலே 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. And out of the 6 requests, he takes out one and emphasizes it. அந்த 6லே ஒரு காரியத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் விளக்கமாக சொல்கிறார். What is that? அது என்ன? If you forgive others, your Father will forgive you. நீங்கள் மற்றவர்களை மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களை If you மன்னிப்பார். don't forgive others, your Father will not forgive you. Verse 14 and 15. 14 15 வசனங்களிலே மற்றவர்களை தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னியாதிருப்பார். You have to remember that. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். How many of you believe that? எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் இந்த வார்த்தைகளை? That if there is one human being anywhere in the world whom you have not forgiven, உலகத்திலே எங்கே வாழ்கிற ஒரு மனிதனையாவது நீங்கள் மன்னிக்காத பட்சத்திலே, I don't care what he did. நீங்கள் அவர் என்ன செய்தாலும் பரவாயில்லை. Maybe he murdered your son or raped your daughter or did both. உங்கள் மகனை கொன்றிருக்கலாம் அல்லது உங்கள் மகளை கற்பழித்திருக்கலாம் அல்லது ரெண்டு காரியத்தையும் செஞ்சிருக்கலாம். The Lord says you got to forgive. தேவன் சொல்கிறார் அவரை மன்னித்து தான் ஆக வேண்டும். You say, how can I forgive that man who did such evil? இவ்வளவு பயங்கரமான பொல்லாப்பை செய்த மனிதனை நான் எப்படி மன்னிப்பது நீங்கள் கேள்வி கேட்கலாம். You have to ask God for grace, that's all. தேவனிடத்திலே கிருபையை கேளுங்கள், அதுதான் செய்ய முடியும். And to do that, you have to recognize one thing. அதை செய்வதற்கு நீங்கள் ஒரு காரியத்தை உணரவிட வேண்டும். That the sins you have committed against God are million times worse than the worst sins other people have done against you. மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக செய்த பயங்கரமான பாவத்தை காட்டிலும் எத்தனையோ லட்சக்கணக்கான மடங்கு அதிகமான பயங்கரமான பாவத்தை நீங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்திருக்கிறீர்கள். I feel that many of us who are believers have not understood the seriousness of our own sin. நம்முடைய சொந்த பாவங்களுடைய பயங்கரமான தன்மையை விசுவாசிகளாகிய நாம் அநேகர் அறியாதவர்களாக இருக்கிறோம். And that is because we don't fear God. ஆகவே தான் நாம் தேவனுக்கு பயப்படாமலும் இருக்கிறோம். Most believers take sin very lightly. நாம் அநேக விசுவாசிகள் பாவத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். For example, you lust after a woman. உதாரணமாக ஒரு ஸ்திரியை மோகிக்கிறீர்கள். Matthew 5 and verse 29 says that is adultery. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே அது விபச்சாரம் என்று வேதம் சொல்கிறது. How many people believe that? இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Supposing you commit adultery with 5 women in one day, physical adultery. ஒரே நாளிலே 5 நபரோடு நீ விபச்சாரம் செய்து விட்டீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். Do you think that is a serious sin or not? அது பயங்கரமான காரியமா இல்லையா? யோசித்து பாருங்கள். Supposing 5 men committed adultery with your sister, your unmarried sister, in one day. உங்களுடைய சொந்த சகோதரி, திருமணமாகாத சகோதரியை 5 நபர்கள் அவளோடு விபச்சாரம் செய்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். What will you say? நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? It's not serious. பரவாயில்லை, அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை என்று சொல்லுவீர்களா? 5 men raped my daughter, my sister today, or my daughter. It's not serious. என்னுடைய மகளையோ இல்லை என்னுடைய சகோதரியோ 5 பேர் கற்பழித்து விட்டார்கள், அது சாதாரண காரியமா அல்லது பயங்கரமான பாவமா? I don't think any of you will say it's not serious. அது சாதாரண காரியம் அல்ல என்று ஒருவரும் சொல்ல மாட்டீர்கள் என்று நிச்சயமா தெரியும். But if you look with lust at 5 girls in one day, you have actually committed adultery with 5 different people in one day. ஒரே நாளிலே 5 பெண்களை நீங்கள் இச்சையோடு பார்த்து விட்டால் 5 நபரோடு விபச்சாரம் செய்து விட்டார்கள் என்று தான் தேவன் பார்க்கிறார். But that seriousness is very difficult to find among believers. ஆனால் விசுவாசிகள் மத்தியிலே அவ்வளவு பயங்கரமான பாவம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி பாவத்தை குறித்த உணர்வு காணப்படாமல் இருக்கிறது. They say what to do? I slipped up. என்ன செய்வது? நான் தவறி விழுந்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன். It's like a man saying, yeah, what happened? I just slipped up and committed adultery with 5 women today. என்ன பண்றது? தவறி போய் 5 பேரோடு ஒரே நாளில் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்கிறது போல. We don't realize how serious sin is. பாவமானது எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் உணராதிருக்கிறோம். We don't realize how serious anger is. கோபம் எவ்வளவு பயங்கரமான பாவம் என்பதை உணராதிருக்கிறோம். See Proverbs chapter 6. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். Proverbs chapter 6. நீதிமொழிகள் 6. We say that God loves everybody. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார் என்று சொல்கிறோம். That's true. அது நல்லதுதான். But there are some things the Lord hates, some sins the Lord hates terribly. ஆனால் சில பாவங்களை, சில காரியங்களை தேவன் வெறுக்கிறார் என்று இங்கு நீதிமொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. God hates sin. தேவன் பாவத்தை வெறுக்கிறார். Just like
you will hate a sickness in your child. உங்கள் பிள்ளைகளிடத்திலே காணப்படுகிற வியாதியை நீங்கள் எவ்வளவு வெறுக்கிறீர்களோ அதே வண்ணமாக தேவன் உங்களிடத்திலே காணப்படுகிற பாவத்தை வெறுக்கிறார். Supposing your child has got, small child, 1 year old, has got 7 diseases. உங்கள் பிள்ளை 1 வயது குழந்தைக்கு 7 வியாதிகள் இருக்கின்ற வைத்துக் கொள்ளுங்கள். Got leprosy, குஷ்டரோகம், tuberculosis, அதாவது க்ஷயரோகம், and cancer, கேன்சர் வியாதி, AIDS, எய்ட்ஸ் வியாதி, and some serious diseases like this. இப்படியாக இன்னும் சில பயங்கரமான வியாதிகள் வந்து விட்டதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். You love your child. உங்கள் பிள்ளையை நீங்கள் நேசிப்பீர்கள். And the proof that you love your child is you hate those diseases. உங்கள் பிள்ளையை நேசிக்கிறீர்கள் என்ற நேசத்தினுடைய ஆதாரமே அந்த வியாதியை நீங்கள் வெறுக்கிற வெறுப்பு தான். You will hate those diseases so much that you will take it to every hospital, every doctor, and spend even any amount of money to cure your child. அந்த பிள்ளைக்குள்ள வியாதியை சுகப்படுத்தும்படியாக எவ்வளவு பணமானாலும் சரி, எவ்வளவு நேரமானாலும் சரி, எந்த டாக்டர்னாலும் சென்று நீங்கள் அந்த வியாதியை வெறுத்ததினாலே உங்கள் பிள்ளையை நேசிக்கிறீர்கள் என்பதை நிரூபித்து காண்பிப்பீர்கள் சுகமாகும்படியாக. If you don't hate sickness in your child, I will say you don't love your child. உங்கள் பிள்ளையுடைய வியாதியை நீங்கள் வெறுக்காத பட்சத்திலே நீங்கள் உங்கள் பிள்ளையை நேசிக்கிறீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். God loves us. தேவன் அப்படித்தான் நம்மளை நேசிக்கிறார். And that is why he hates any sin in our life. ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த ஒரு பாவத்தையும் தேவன் அப்படியாக வெறுக்கிறார். If your child has got 7 diseases, உங்கள் பிள்ளைக்கு 7 வியாதிகள் இருக்கும் என்றால் you will not tell the doctor cure him of 6 of them. 6 வியாதிகளை மட்டும் சுகப்படுத்துங்கள் என்று சொல்ல மாட்டீர்கள். Keep one so that this child will be humble or something like அந்த that. ஒரே ஒரு வியாதி மட்டும் அந்த பிள்ளைக்கு நிரந்தரமா இருக்கட்டும், அது அந்த பிள்ளை தாழ்மையில் இருப்பதற்கு உதவி செய்யும் என்று சொல்வீர்களா? You'll never go do that. நீங்கள் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டீர்கள். How much trouble we take when our children are sick. நம்முடைய பிள்ளைகள் வியாதிப்படும் பொழுது நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டு எவ்வளவு அசௌகரியத்தை கடந்து போகிறோம். How much money we spend, how much leave we take from our work to take எவ்வளவு the child to hospital. எவ்வளவு பணத்தை செலவழிக்கிறோம், எவ்வளவு லீவ் எடுக்க முயற்சி பண்ணுகிறோம், எத்தனை ஆஸ்பத்திரிகளும் டாக்டர்களுக்கு செல்ல விரும்புகிறோம். I want to ask myself, I've done that for my children. எந்த பிள்ளைகளுக்கு நான் அதை And I'm செய்திருக்கிறேன். sure you've done it for your children too. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்படி செய்திருக்கிறீர்கள் என்று நிச்சயமாக நான் I want நம்புகிறேன். to ask myself, do I hate sin like that? அதே வண்ணமாக நான் பாவத்தை வெறுக்கிறேனா என்று நான் ஒரு கேள்வி எனக்கு நானே கேட்க That is how God பார்க்கிறேன். hates sin. அதே வண்ணமாக தான் தேவன் பாவத்தை So வெறுக்கிறார். here, Proverbs 6 and verse 16. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். There are 6 things which the Lord hates, 7 which are an abomination to him. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். That is not that he hated it only in the Old Testament, he doesn't hate it today. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெறுத்தார், புதிய ஏற்பாட்டு காலத்தில் வெறுக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. He hates it much more today because now Jesus has died on the cross for that. இந்த நாளிலே பாவத்தை இன்னும் அதிகமாக வெறுக்கிறார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து Those விட்டாரே. days Christ had not yet died. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்து மரிக்கவில்லை. How much more he will hate it today? இன்றைக்கு கிறிஸ்து மரித்த பின்பு எவ்வளவு அதிகமாக தேவன் How much பாவத்தை more he will வெறுப்பார். hate it if he sees it in his children. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே அந்த பாவங்களை பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு அதிகமாக வெறுப்பார். See, you see somebody on the road with leprosy, you may not bother so much about that. தெருவிலே செல்கிற ஒரு மனிதருக்கு குஷ்டரோகம் இருந்தால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். Okay, you feel compassion, give them some money. ஏதோ அவர் மீது பரிதாபப்பட்டு ஏதோ பண But உதவி if செய்வீர்கள். your own child has got leprosy, that is different. ஆனால் உங்கள் சொந்த பிள்ளைக்கு குஷ்டரோகம் வந்து விட்டால் அது எவ்வளவு Or if you வித்தியாசமாக yourself இருக்கும். have got leprosy. அல்லது உங்களுக்கே குஷ்டரோகம் வந்து விட்டால் எவ்வளவாக ஜாக்கிரதையா இருப்பீர்கள். So that is way with God also. தேவனும் இதே வண்ணமாகத்தான் பாவத்தை பார்க்கிறார். There are people in the world who are his children. இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறவர்கள் ஜனங்கள் பூமியில் And all of இருக்கிறார்கள். us sitting here, we say we are the children of God. நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Then he will hate sin more in you than in other people. ஆனால் மற்றவர்களிடத்திலே காணப்படுகிற பாவத்தை காட்டிலும் உங்களிடத்திலே காணப்படுகிற பாவத்தை தேவன் அதிகமாக வெறுக்கிறார். Just like you don't spend money for all the sick children on the street, you spend money for your own children. தெருவில் உள்ள ஜனங்கள் பிள்ளைகளுக்கு வியாதி வரும்பொழுது நீங்கள் பண செலவு செலவிக்கிறதில்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு வியாதி வரும்பொழுது எவ்வளவாக Because you love your children. சுகமாக்க விரும்புகிறீர்கள். And you will run from here, this doctor, that doctor, to get rid of all the sickness from you. அந்த வியாதிகள் எல்லாம் சுகமாகும்படியாக இந்த டாக்டர் அந்த டாக்டர்னு சொல்லி ஆஸ்பத்திரி தவறாமல் ஓடிக்கொண்டு சென்று கொண்டிருப்பீர்கள். That is how God wants to free us from sin, because he is our father. அதே வண்ணமாகத்தான் தேவனும் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய தகப்பன். And if I am a spiritual father to people in the church, I must hate sin in them just like that. சபையிலும் கூட நான் மற்ற ஜனங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனா இருப்பேன் என்றால் அந்த ஜனங்களுடைய பாவத்தையும் நான் அந்த வண்ணமாக வெறுத்துத்தான் ஆக வேண்டும். When I was visiting in America recently, சமீபத்தில் அமெரிக்காவிலே நான் அமெரிக்கா தேசத்துக்கு சென்றிருக்கும் பொழுது one of those brothers asked me, ஒரு சகோதரன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். brother, when we watch your message on the internet, இன்டர்நெட்டிலே நாங்கள் உங்கள் செய்திகளை கவனிக்கும் பொழுது in the video, வீடியோவை நாங்கள் யூஸ்டி மூலம் we பார்க்கும் notice பொழுது one thing.
ஒரு காரியத்தை நாங்கள் கவனித்தோம். When you preach in your own church and in the conferences in India, இந்தியாவிலே உங்களுடைய சொந்த சபையிலையும் உங்களுடைய சபையில் நடக்கிற கான்ஃபரன்ஸ்களை நீங்கள் பேசும் பொழுது you preach so hard. எவ்வளவு கடினமாக பாவத்தை குறித்து கண்டித்து பேசுகிறீர்கள். But you come here and preach in these American churches, you speak so gently and softly. இங்கே அமெரிக்காவில் உள்ள சபைகளிலே எங்களிடத்திலிருந்து பேசும் பொழுது எவ்வளவு இரக்கமாக, எவ்வளவு கனிவாக, எவ்வளவு அருமையான வார்த்தையில பேசுகிறீர்கள். ஏன்? I said, because those are my children. These people are not my children. ஆனால் அங்கே இந்தியாவில் இருப்பவர்கள் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் இல்லையே. And I have never in my life spanked other people's children. என்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் பரம்பவித்து அடித்ததே கிடையாது. My 4 children, I was very strict with them. என்னுடைய 4 பையன்களையும் ரொம்ப கண்டிப்பாக பரம்பவித்து அடித்து வளர்த்திருக்கிறேன். But not even one child of another person I have ever hit. சபையில் மற்ற என்னுடைய பிள்ளை இல்லாத வேற எந்த ஒரு பிள்ளையும் ஒரு முறை கூட நான் அடித்ததே கிடையாது. So when it comes to my own children, I speak very strong. என்னுடைய பிள்ளைகள் என்று வரும்பொழுது மிக கடினமாக நான் பேசி கடிந்து கொள்கிறேன். But to other people's children, I cannot speak like that because they are not my children. மற்றவர்களுடைய பிள்ளைகளை பார்த்து நான் அப்படியே கடினமாக பேசுகிறது இல்லை, ஏனென்றால் அது என்னுடைய பிள்ளைகள் இல்லையே. So they said, அதுக்கு பதில் சொன்னார்கள். this couple of brothers, இந்த ஒரு சில சகோதரர்களை பார்த்து கேள்வி கேட்டார்களே, அவர் they சொன்னார்கள், said, we want to hear those strong messages. நாங்களும் கூட எப்படி கடினமான வார்த்தைகளை கடிந்து கொள்கிற வார்த்தையை உங்களிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். So please tell us what is the color of the curtain in CFC so that we can find out which are the messages you preach in CFC. அந்த சிஎஃப்சி வீடியோ பார்க்கும் பொழுது அந்த சிஎஃப்சியில் பெங்களூரில் அந்த பின்னால் உள்ள கர்டன் பின்னால் அதனுடைய கலரை வைத்து அந்த கலரை சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன செய்திகளாம் கடினமாக பேசுகிறீர்கள். So then I will know which message to watch. எந்த மெசேஜை கேட்க வேண்டும், அந்த கலர் ஸ்கிரீனை வைத்து இது கடினமான செய்தி என்று சொல்லி கேட்பதற்கு நாங்கள் விரும்பி கேட்க விரும்புகிறோம். I was so thrilled that these people want to hear strong message against sin. இப்படிப்பட்ட சகோதரர்கள் பாவத்தை குறித்து கடந்து கொள்கிற கடினமான செய்திகளை கேட்க வேண்டும் எவ்வளவு வாஞ்சா. That is like going to a doctor who says, I will cure your child of all his sicknesses. ஒரு டாக்டர்களை செல்லும் பொழுது அந்த டாக்டர் வந்து உங்களிடத்தில் எல்லா வியாதிகளையும் சுகப்படுத்த முடியும் என்று சொல்கிறாரே, அந்த நம்பிக்கை போல I want to go to that doctor. அந்த டாக்டர்ல நான் செல்ல விரும்புகிறேன். I don't want to go to a doctor who says, yeah, this leprosy is not a serious thing, so many people have it, your child will also have it, what to do? குற்றரோகமா அதே நிறைய பேருக்கு இருக்கிறது, குற்றரோகம் வரதான் செய்யும், அதெல்லாம் சுகப்படுத்த முடியாது, அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியதான் என்று சொல்லிற டாக்டர்ல போக விரும்புகிறேன். Tuberculosis and all, there is no permanent cure, we have to suffer. க்ஷயரோகமா, ஐயோ அது அப்படி தான் இருக்கும், அது எலும்புருக்கி வியாதி, அது சுகப்படுத்த முடியாது, பரவாயில்லை, அந்த டாக்டர் செல்ல விரும்பவில்லை. And say goodbye to that doctor and go somewhere else. அந்த டாக்டருக்கு டாடா சொல்லிவிட்டு நல்ல டாக்டரை பார்த்து தேடி போ. I do not want to sit in a church that tolerates sin. பாவத்தை சகித்துக் கொள்கிற எந்த சபையிலும் நான் இருக்க விரும்பவில்லை. I don't care, other things are not important. மற்ற காரியங்கள் முக்கியம் என்று நான் கருதுகிறதே இல்லை. If somebody in our church spoils the electronic equipment which is very expensive, I say it is not serious. விலையேறப்பட்ட ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மென்ட் வைத்திருக்கிறோம், அதை யாரோ ஒருவர் வந்து அதை தவறாக கையாண்டு அதை சேதப்படுத்தி விட்டார், அது ஒரு பெரிய காரியமே இல்லை. Okay, that's only money. அது பண நஷ்டம் தான், வேற ஒன்றும் இல்லை. It's not important. அது முக்கியம் அல்ல. But sin is serious. ஆனால் பாவம் அது மிக முக்கியமான ஒரு காரியம். If you tell a lie, that is more serious than spoiling that 50,000 rupee equipment. 50,000 விலையுள்ள ஒரு பொருளை சேதப்படுத்துவதை காட்டிலும் பொய் சொல்கிற பாவம் மிகவும் சீரியஸான ஒரு பாவம். So what does the Lord consider an abomination? தேவன் எவைகளெல்லாம் அருவருப்பு என்று நினைக்கிறார். You know, this word abomination is a very interesting word. அருவருப்பு என்கிற வார்த்தையானது மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை. I don't have time to show you, but in the book of Deuteronomy, உபாகமத்திலே the Lord told the Israelites, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் இப்படியா சொன்னார், that when you are in the desert, நீங்கள் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது, you want to go to the toilet, நீங்கள் மலை ஜாதிக்கு போக வேண்டியிருக்கிறது, you go to some faraway place, தூரமான இடத்துக்கு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு செல்கிறீர்கள், you must take a spade with you. உங்களிடத்துல ஒரு சிறு மண்வெட்டியை கொண்டு போங்கள். And just like the dogs do, you got to dig up something. நாய் வந்து அதை கழிவு பண்ணும்போது செய்தது போல ஒரு குழியை தோண்டுங்கள். You have to do it, and when you finish your toilet, cover it up. அப்படியே குழியை தோண்டுங்கள், மலைஜாதி பண்ணுங்கள், அதை மூடி விடுங்கள். Otherwise the Lord will see one abomination there. அல்லது தேவன் அங்கே ஆவியானவர் அசைவாடும் பொழுது அந்த அருவருப்பை பார்த்து ஒதுங்கி போய் விடுவார். So that is abomination. இதுதான் அருவருப்பு. That means you go to the toilet and you don't pour water. That is abomination. நீங்கள் ஒரு மலைஜாதிக்கு சென்று விட்டு அங்கே டாய்லெட்ல தண்ணி ஊத்தாமல் வந்து விட்டால் எவ்வளவு நாற்றம் அடிக்கும். So you got to look at these sins like that. இப்படிதான், இதுதான் அருவருப்பு. இந்த அருவருப்புங்கிற நோக்கத்தோடு கண்ணோட்டத்தோடு பாவத்தை பாருங்கள். That's abomination. அந்த அருவருப்பு தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Number 1. அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. Proud eyes. மேட்டிமையான கண். You say, I thought pride was in the heart.
பெருமை இருதயத்தில் தான் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தானே. That's right. அது நல்லதுதான், சரிதான். But it comes up, fills the heart and comes out through the eyes. அந்த பெருமையானது அப்படியே இருதயத்தை நிறைந்து அப்படியே கண்கள் வழியாக அப்படியே பொங்கி வழிகிறது. There are many things that you can see in people's eyes. ஜனங்களுடைய கண்களில் இருந்து அநேக காரியங்களை நீங்க பார்க்கலாம். You see a man who is always lusting after women, ஒரு மனுஷன் எப்பொழுதும் ஸ்திரீகளை இச்சையோடே பார்த்து கொண்டே இருக்கிறான். even secretly. ரகசியமாக அவன் பார்த்து கொண்டே இருக்கட்டும். I can make out in his eyes. அவன் கண்களை பார்த்த உடனே நான் கண்டுபிடித்து விட முடியும். And even a sensitive sister will make out this man's eyes are not pure. மிகுந்த ஜாக்கிரதையாக உணர்வுள்ள ஒரு சகோதரி கூட அந்த மனுஷனை பார்த்த உடனே கண்களை பார்த்த உடனே கண்களின் இச்சையை பார்த்து விட முடியும். You know, eyes can be full of pride according to this verse. இந்த வசனத்தின்படி கண்களிலே பெருமை கூட காணப்பட முடியும் என்று தெரியுமா? And you cannot clean your eyes, you got to clean the heart. உங்கள் கண்களை சுத்தப்படுத்த முடியாது, இருதயத்தை சுத்தப்படுத்தினால் தான் கண்கள் Because the problem is not in the eyes, the problem is in the heart. அந்த பிரச்சனையானது இருதயத்தில் இருக்கிறது வழியே கண்களிலே இல்லை. The pride fills it and comes out through the eyes. அந்த பெருமையானது இருதயத்தை நிறைத்து கண்கள் மூலமாக வெளியே வருகிறது. Same way with adultery. அதே வண்ணமாக விபச்சாரம் கூட It is in the heart. அது இருதயத்தில் இருக்கிறது. From the heart it comes out through the eyes. அது இருதயத்தில் நிறைந்து கண்கள் மூலமாக இச்சையாக வருகிறது. And nobody may see the way you're lusting with women in your eyes. ஸ்திரீகளை இச்சையோடு பார்க்கிற ஒரு காரியத்தை மற்ற எந்த மனிதனுக்கும் தெரியாதபடி நீங்க ரகசியமாக செய்து கொண்டே இருக்கலாம். You may be only watching it on the computer. கம்ப்யூட்டரிலே அந்த ஆபாசமான காரியங்களை நீங்க பார்த்து கொண்டே இருக்கலாம். But your eyes get affected. ஆனால் உங்கள் கண்கள் பாதிக்கப்பட்டு விடும். See 2 Peter chapter 2. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். 2 Peter 2. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். It speaks in verse 14 about certain types of preachers. 14ஆம் வசனத்திலே சில விதமான பிரசங்கியார்களை குறித்து இங்கே பேதுரு எழுதுகிறார். He's talking about preachers here particularly. இங்கே விபச்சார மயக்கமுள்ள சில பிரசங்கியார்கள் குறித்து அவர் எழுதுகிறார். In verse 15 he talks about preachers like Balaam who love money. பிலேயாமை போல பணாசை பிடித்த பிரசங்கியாரை குறித்து அவர் எழுதுகிறார். Verse 15. 15ஆம் வசனத்திலே Balaam was a preacher. பிலேயாம் ஒரு பெரிய பிரசங்கியார். He said one place when the king called him, I can't come, God has now told me not to come. ஒருமுறை ராஜா அந்த பிலேயாமை கூப்பிடும் பொழுது தேவன் என்னை போக கூடாது என்று சொல்லிவிட்டார், ஆக வரமாட்டேன் என்று சொன்னான். So the king said, I'll give you more money. அந்த ராஜா இன்னும் அதிகம் பணம் தருகிறேன் என்று சொல்கிறார். Then he went. அவர் உடனடியாக பிலேயாம் So போனான். he's an example of those preachers who will go places where they get more money. அதிக பணம் எங்கே கிடைக்கும் என்று காத்திருந்து அந்த இடத்துக்கு போகிற பிரசங்கியார்களுடைய சாயலாகத்தான் So many preachers like that. அப்படிப்பட்ட பிரசங்கியார் இந்த நாளிலே அநேகம் இருக்கிறார்கள். Most pastors and preachers today are like that. அநேக பாஸ்டர்களும் பிரசங்கியார்களும் இப்படிப்பட்ட பிலேயாமுடைய பணாசையோடவர்களாக தான் காணப்படுகிறார்கள். It says about them they have forsaken the right way, which is the way Jesus walked. They have gone astray. செம்மையான வழியை விட்டு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த செம்மையான வழியை விட்டு அவர் தப்பி போனவர்கள். There's only one right way. ஒரே ஒரு வழிதான் செம்மையான வழி. The way Jesus walked. அந்த வழிதான் இயேசு கிறிஸ்து சென்ற வழி. How he lived as a preacher. அவர் எப்படியாக பிரசங்கம் பண்ணி வாழ்ந்தார். Any other way you've gone astray. வேறு எந்த வழியும் சரி அது தப்பி போகிற செம்மையான வழி விட்டு தப்பி இடறி போற வழி. The other problem with preachers and with many believers. அநேக பிரசங்கியார்களுக்கு இன்னொரு அடுத்த பிரச்சனை விசுவாசிகளுக்கு அடுத்த பிரச்சனை. 14ஆம் வசனம். Eyes full of adultery. பாவத்தை விட்டு ஓய்ந்திராது இருக்கிற விபச்சார மயக்கத்தால் நிறைந்திருக்கிற கண்களை உடையவர்கள். You say I thought adultery was in the mind. விபச்சாரமானது சிந்தனையில இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தேனே. Yeah, but it comes out, becomes in the eyes. The eyes become full of that. அந்த சிந்தனை நிறைந்து கண்கள் வழியாக அந்த இச்சையானது விபச்சாரமானது வெளிவருகிறது. You look at the eyes of a newborn baby. ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையுடைய கண்களை பாருங்கள். That is the purest eyes you can see on the earth. பூமியிலே பார்க்கக்கூடிய மிக சுத்தமான கண்கள் அந்த புதிதாய் பிறந்த குழந்தையுடைய கண்கள். Purity, அங்கே சுத்தம் காணப்படும், humility, தாழ்மை காணப்படும், innocence, களங்கமில்லாத தன்மை காணப்படும், love, every good thing is there. அன்பு, எல்லா நன்மையான சுபாவங்களும் அந்த கண்ணிலே காணப்படும். You can see heavenly eyes only in a baby. பரலோகத்தின் கண்களை அந்த சிறு குழந்தையின் கண்களில் தான் பார்க்க முடியும். But as we grow up, ஆனா வளரும் பொழுது eyes can be full of pride. அந்த கண்கள் பெருமையினாலே நிறைந்து மாறுகிறது. Full of greed for money. அந்த கண்ணானது பண ஆசையினாலே நிறைந்து காணப்படுகிறது. Anything you see you want to buy. பார்க்கிற எல்லா காரியம் வேணும் வேணும் என்று சொல்லுகிற பண ஆசை வந்து விடுகிறது. Some women are like that. சில ஸ்திரீகள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Whatever they see they want their husbands to buy. அவர்கள் எதை பார்க்கிறார்களோ அதை புருஷன் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். That saree that person has got, I want one like that. அந்த சகோதரி உடுத்திருந்த சாரி அது நன்றா இருக்குது, அதே மாதிரி எனக்கு வேண்டும். This house they have got this, I want that. இந்த சகோதரன் வீட்டிலே இந்த பொருள் இருக்குது, எனக்கு அந்த பொருள் வேண்டும். Eyes are full of greed. அவர்கள் கண்கள் முழுவதும் பொருளாசையினாலே நிறைந்திருக்கிறது. They think they are believers. அவர்கள் விசுவாசி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
there's an abomination in their eyes, just like a toilet where you're not poured water. அவர்கள் கண்களிலே அருவருப்பு காணப்படுகிறது. அந்த கக்கூசு சென்று விட்டு அந்த மலஜாதி பண்ணி விட்டு தண்ணீர் ஊற்றாமல் விட்டா எவ்வளவு அருவருப்பா In இருக்கும். the same way, eyes full of adultery. அதே வண்ணமாக கண்கள் முழுதும் விபச்சாரத்தினால் நிறைந்திருக்கிறது. God hates that. தேவன் அதை வெறுக்கிறார். It's an abomination to him. அது அவருக்கு அருவருப்பாய் காணப்படுகிறது. So we have to be very careful about our eyes. ஆகவே நம்ம கண்களை குறித்து மிக ஜாக்கிரதை உள்ளாக இருக்க But you வேண்டும். cannot cleanse your eyes. கண்களை ஆனால் சுத்தப்படுத்த You got முடியாது. to cleanse your mind and your heart. உங்கள் சிந்தனையையும் உங்கள் இருதயத்தையும் Then நீங்கள் சுத்தப்படுத்த the வேண்டும். eyes will become pure. அப்பொழுது உங்கள் கண்கள் சுத்தமானதாக மாறும். I remember one older man whom I knew when I was young. நான் வாலிபனாக இருக்கும் பொழுது ஒரு வயதான ஒரு சகோதரனை சந்தித்தது ஞாபகம் He இருக்கிறது. told me அவர் இப்படியா சொன்னார். that when he was a very young man in 1920 or something, 1920 வருடத்திலே அவர் வாலிபனாக இருந்த நாட்களிலே நடந்த சம்பவத்தை சொன்னார். he met Sadhu Sundar Singh, அவர் சாது சுந்தர் சிங்கை சந்தித்தாராம். close, மிக நெருக்கமாக பழகி அவரை சந்தித்தாராம். and he says he can never forget Sadhu Sundar Singh's eyes. அந்த சாது சுந்தர் சிங்குடைய அந்த மனிதனுடைய தேவ மனுஷனுடைய கண்களை அவரால் மறக்க முடியவில்லை என்று சொன்னார். He said it was the purest eyes he has ever seen in அவர் anybody. நான் எந்த மனிதத்திலும் பார்க்க முடியாத சுத்தமான கண்களை அவர் சாது சுந்தர் சிங்கத்திலே பார்த்தேன் என்று How சொன்னார். did it become like that? அவருடைய கண்கள் சாது சுந்தரத்தின் கண்கள் எப்படி அவ்வளவு சுத்தமாக மாறினது? Sadhu Sundar Singh was not a baby. அவர் ஒரு சாதாரண சிறு குழந்தை அல்ல. He was already about 35 or something at that age. அந்த நாட்டிலே அவருக்கு 35 வயது இருக்கும். How can a 35-year-old man's eyes be pure? 35 வயதான ஒரு வாலிபனுடைய கண்கள் எப்படி அவ்வளவு சுத்தமாக இருக்க முடியும்? Because he had spent so much time looking into the face of Jesus. அவர் அப்படியாக தன் கண்களினாலே இயேசு கிறிஸ்துவின் முகத்தை தரிசிக்கும்படியாக அவ்வளவாக வாஞ்சித்து தேவனை தேடி இருந்திருக்கிறார். It's whatever you are staring at, that is it. நீங்கள் எதை பார்த்து உற்று பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதே போல நீங்கள் மாறுவீர்கள். You know, like if you keep on staring in the bright sunlight. நீங்கள் சூரிய பிரகாசத்தை நீங்கள் நேருக்கு நேர பார்த்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் என்ன ஆகும்? Have you had this experience? இதை நீங்க உணர்ந்திருக்கிறீர்களா, அனுபவிச்சிருக்கிறீர்களா? You walk in bright sunlight. மிக பிரகாசமான சூரிய வெளிச்சத்திலே நடக்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். And then you come into a room and for some time everything is dark there. ஒரு இருட்டான அறைக்குள்ளே ரூமுக்குள்ள வரும்பொழுது உங்களால சில நிமிடங்களுக்கு சில வினாடிகளுக்கு ஒன்றுமே பார்க்க முடியாது. Because your eyes are so used to this bright sunlight. உங்கள் கண்களானது அந்த பிரகாசமான சூரிய வெளிச்சத்திலே அப்படியே பழகிவிட்டது. So bright that sometimes you can't even read something for a little while. அது அவ்வளவு பிரகாசத்தை பார்த்த நிமித்தமாக எதையும் வாசிக்க முடியாத அளவுக்கு கண் கூச ஆரம்பித்து விடும். That's what happens when we look at Jesus for a long time. அதே வண்ணமாக தான் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எவ்வளவு அதிகமாக உற்று பார்க்கிறீர்களோ அதே அளவு உங்களுக்கு So many attractive things in the world, we become blind to it. நீங்கள் பூமியில் உள்ள வசீகரமான காரியங்கள் எல்லாம் உங்கள் கண்கள் அவைகளுக்கெல்லாம் குருடாக மாறிவிட்டு பார்வைக்கு தெரியாதவளாக மறைந்துவிடும். Other people can see it, you say I can't see it. மற்றவர்களால் பார்க்க முடியும், ஆனால் உங்களுக்கு பார்க்க முடியாத விட உங்கள் கண்கு குருடாகிவிடும். It's really possible. அது நிச்சயமா நடக்க So முடியும். watch the eyes. ஆகவே கண்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். Proverbs 6, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம், the first two things mentioned are eyes and tongue. முதல் இரண்டு காரியங்களாக சொல்லப்பட்டதெல்லாம் முதல் கண், இரண்டாவது நாவு. You see, many people have asked me, why you speak so much about eyes and tongue? கண்களை குறித்தும் நாவை குறித்தும் ஏன் அதிகமாக பேசுகிறீர்கள் என்று சொல்லி சிலரை பார்த்து கேட்பார்கள். I see, those are the first two abominations the Lord has listed which he hates. தேவன் வெறுக்கிற காரியங்கள் என்று சொல்லப்பட்ட பட்டியலில் முதல் இரண்டாக காணப்படுகிறது இவைகள் தான் என்று நான் சொல்லுவேன். Have you noticed even on the Sermon on the Mount? இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணின மலை பிரசங்கத்தை நீங்க வாசித்திருக்கிறீர்களா? You read in Matthew 5. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். He said, your righteousness, verse 20, must be more than the righteousness of the Pharisees. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். Then only you can enter the kingdom of heaven. அப்பொழுதுதான் நீங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்கிறார். The first sin he talks about is the sin of the tongue in verse 22. அது சொல்லி முடித்த உடனே அடுத்தபடியாக நாவினால் உண்டாகிற பாவத்தை குறித்து தான், கோபத்தை குறித்து தான் சொல்கிறார். And the second sin he talks about in verse 28 is the sin of the eyes. 28ஆம் வசனத்திலே இரண்டாவது பாவத்தை குறித்து சொல்கிறார், கண்களினால் செய்யப்படுகிற பாவம். So he says, if you want true holiness, begin with your eyes and your tongue. உங்கள் வாழ்க்கையிலே உண்மையான பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால் முதலிலே கண்களை குறித்தும் அடுத்தபடி நாவை குறித்தும் ஆரம்பியுங்கள். Same thing in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலும் அப்படித்தான். There are some things the Lord hates. சில காரியங்களை தேவன் அவ்வளவாக வெறுக்கிறார். They are like an abomination where a toilet is so full and nobody has poured water there. மலஜாதி பண்ணுகிற அதே கால அவ்வளவு அருவருப்பாய் இருக்கிறது போல தேவன் சில பாவங்களை பார்க்கிறார். It's like some of these toilets in bus stops in the villages. You don't feel like going inside there. சில நேரம் சில சிறு கிராமங்களில் உள்ள பஸ் ஸ்டாப்பிலே டாய்லெட் போய் பார்த்தால் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அருவருப்பாய் காணப்படும். You go there thinking you can use it and you run away saying better I wait and
better not use this at all. உபயோகிக்கிறதுக்காக நீங்க போய்விட்டு நாத்தம் சகிக்க முடியாம அருவருப்பாய் இருந்து பரவாயில்லை வேற That is how God hates it. அதே வண்ணமா தான் தேவன் Proud பார்க்கிறார். eyes, பெருமையான Proud கண்கள், மேட்டிமையான கண், tongue that tells lies. பொய் நாவு, பொய் சொல்கிற நாவு. And verse 17 are hands that Proverbs 6:17, நீதிமொழிகள் 6:17 hands that shed innocent blood. குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்தும் கை. In those days they used to use daggers to kill people. அந்த நாட்களில் கத்தி எடுத்துக்கொண்டு மற்றவர்களை குத்தி கொலை செய்வார்கள். Today we have become more gentle. இன்றைக்கு நாம் மிகவும் கொஞ்சம் பாலிஷாக மாறிவிட்டோம். We use our tongue to kill people. மற்றவர்களை கொல்வதற்கு நாம் நாவை உபயோகப்படுத்துகிறோம். We kill their reputation. மற்றவர்களுடைய மரியாதையை நாம் அப்படியே அழிக்கிறோம். We speak evil about others in a way that you would never like anybody to speak evil about your son or daughter. உங்களுடைய மகனை குறித்தோ மகளை குறித்தோ மற்றவர்கள் தீதி பேசக்கூடாது என்று விரும்புகிறீர்கள். ஆனால் அதே மாதிரி வார்த்தைகளை மற்றவர்களை குறித்து நீங்கள் தீமையாக பேசுகிறீர்கள். You know, I've also done that. நானும் அதை செய்திருக்கிறேன். I am guilty. நான் குற்றவாளியாக But I have வாழ்ந்திருக்கிறேன். repented. நான் மனம் திரும்பியிருக்கிறேன். We have all committed all these sins. இந்த பாவங்களை எல்லாம் நாம் எல்லோருமே But the செய்திருக்கிறோம். sad thing is some people are not repented of it. இதுல துக்கமான காரியம் என்றால் சிலர் அவைகளை குறித்து உணர்வடையாதபடி மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். Sometimes when I'm tempted to say something about somebody, சிலரை குறித்து சில காரியங்களை பேசும்படியாக நான் எத்தனிக்கும் பொழுது I ask myself a question like this. என்னை குறித்து நானே இப்படி ஒரு கேள்வியை கேட்க பார்க்கிறேன். If that man's son is sitting here, அந்த will I still say this? அந்த மனிதனுடைய மகன் இங்கே உட்கார்ந்திருந்தால் இந்த வார்த்தையை நான் சொல்லுவேனா என்று கேட்டு பார்க்கிறேன். No. இல்லை என்று பதில் வந்தால் Then why should I say it? நான் ஏன் அதை பேச வேண்டும் என்று சொல்லி If நிறுத்துகிறேன். there is a problem with a person, let me go and tell the elder brother. That is not backbiting. ஒரு சகோதரனிடத்திலே ஒரு குறையை பார்த்தால் ஒரு பிரச்சனையை பார்த்தால் மூப்பரிடத்திலே போய் சொல்ல வேண்டும். அது குறை சொல்லுதல் அல்ல, புறங்கூறுதல் அல்ல. Because the elder can do something about it. ஏனென்றால் அந்த சபையின் மூப்பர் ஏதோ ஒரு கருத்து செய்து அவரை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியுமே. Like if one son of mine finds something wrong with another son of mine, he should tell me. என்னுடைய பிள்ளைகளில் ஒருவனுக்கு என்னுடைய பிள்ளைகளில் இன்னொருவனோட ஒரு பிரச்சனை இருக்கிறால் அந்த அவன் என்னிடத்துல வந்து அந்த சொல்ல வேண்டும். If he sees something, another son of mine is doing something wrong, என்னுடைய பிள்ளைகளில் ஒருவன் தவறு செய்யறதை பார்த்த அடுத்த பிள்ளை அதை பார்க்கும் பொழுது he should not go and tell all the other children. மற்ற வீட்டில் உள்ள மற்ற பிள்ளைகளிடத்தில் அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னிடத்துல வந்து சொல்ல வேண்டும். I can do something about it. ஏனென்றால் நான் என் பிள்ளையை குறித்து ஏதாவது செய்ய முடியுமே. My one son tells me, you know, Dad, this my brother is doing like this, or my sister is doing like this. என்னோட பிள்ளை வந்து என்னிடத்துல வந்து அப்பா, என்னோட தம்பி, என்னோட தங்கச்சி அல்லது என்னோட சகோதரன் இப்படியா செய்கிறான்னு சொல்லி அவரிடத்தில் சொல்லலாம். I can do something about it. அதை குறித்து நான் ஏதோ ஒரு காரியம் செய்து உதவி செய்யலாம். When you see a problem with another person, ஒரு சபையில் உள்ள சகோதரனிடத்திலேயோ சகோதரத்திலேயோ ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் go and tell the elders who are like spiritual father and mother in the church. சபையிலே ஆவிக்குரிய தகப்பனாக தாய்களாக காணப்படுகிற சபையின் மூப்பரிடத்திலே போய் அந்த காரியத்தை சொல்லுங்கள். Don't just talk about it among yourselves. உங்கள் மத்தியிலே அவைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். That is tongue that sheds innocent blood. குற்றமற்ற உள்ள இரத்தத்தை சிந்துகிற நாவு என்று அதை சொல்லலாம். Because very often you may be judging me by what you see, it may not be true. சில நேரம் மற்றவர்களை நாம் நியாயம் தீர்த்து காரியங்களை பேசிக் கொண்டிருப்போம், அது உண்மையாக கூட இல்லாமல் இருக்கலாம். And another thing God hates is a heart that devises wicked plans. துர் ஆலோசனைகளை பிணைக்கும் இருதயம். That means you're planning something which is not good for somebody. மற்றவர்களுக்கு நன்மை இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் திட்டம் போட்டு செய்ய You எத்தனிக்கிறீர்கள். sit down and you plan and think what you're going to say or what you're going to do which will harm somebody. மற்றவர்களுக்கு சேதம் உண்டாக்கும்படியாக ஒரு பிரச்சனை உண்டாகும்படியாக ஒரு காரியத்தை செய்வதற்காக யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். God hates it. தேவன் அதை வெறுக்கிறார். That is like an abomination, like a toilet where the water is not poured. அது பலஜாதி பண்ணிவிட்டு தண்ணீர் ஊட்டாமல் இருக்கிற கக்கூசை போல நாற்றம் அடிக்கிற ஒரு அருவருப்பாக தேவன் அதை பார்க்கிறார். And feet that run rapidly to do evil. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். That means feet that are not eager to go and spread the gospel. சுவிசேஷத்தை பிரபல்யமாக்குவதற்கு ஓடுகிற செல்கிற கால்கள் அல்ல, but are very eager to do other things. ஆனா மற்ற தீமையான காரியங்களை செய்வதற்கு ஓடுகிற கால்கள். I remember some time ago one brother in CFC joined a group called Amway. சில வருடங்களுக்கு முன்பாக சபையில் உள்ள ஒரு சகோதரன் ஒருவர் ஆம்வே சொல்கிற ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன். Amway is an American business that sells all expensive soaps and perfumes and all to different people. இந்த ஆம்வேங்கிற கம்பெனியானது அமெரிக்க கம்பெனி. இது விலையேறப்பட்ட சோப்பு மற்றபடி சுகாதாரத்துக்கு அடுத்த காரியங்களை விற்கிற ஒரு கம்பெனி. And if you sell it and get
agents for that, you can keep on getting money all your life. நீங்கள் அப்படிப்பட்ட விற்கிற அநேகரை ஏஜென்ட்களாக நீங்கள் நியமித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் அதிகமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். This brother would visit other people in the church and tell them to buy this. அந்த சகோதரன் சபையில் உள்ள மற்ற சகோதர வீடுகளுக்கு சென்று இந்த பொருட்களை வாங்குங்கள் Because he is going to get a commission. வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் அவருக்கு கமிஷன் கிடைக்கும். I called him. அவரை கூப்பிட்டேன். I said, brother, all these years you never visited people to share the gospel with them. இந்த சகோதரனே சபையில் உள்ள மற்றவர்களிடத்திலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நீங்க யார் வீடுகளுக்கும் இதுவரை You never visited anybody to share God's word. கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும்படியாக யார் வீட்டுக்கு Even 2 minutes. 2 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல கூட spend half an hour trying to convince them to buy some expensive product because you want to make money. ஆனால் இன்றைக்கு விலையேறப்பட்ட இந்த சுகாதார பொருட்களை விற்கும்படியாக அரை மணி நேரம் ஒரு வீட்டுக்கு சென்று நேரம் செலவழிக்கிறீர்களே, காரணம் என்ன? உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதா அதுவா? Don't take advantage of the contacts you have in the church. Go and sell it to the unbelievers if you want. சபையிலே உங்களுக்கு கிடைக்கிற தொடர்புகளுக்காக அவைகளின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் என்று தேடி முயற்சி பண்ணாதீர்கள். அதை வெளியே செல்லுங்கள். Your feet are running rapidly to make money, but your feet are not at all interested in sharing the gospel with anybody. தீங்கு செய்வதற்கு பணம் சம்பாதிப்பதற்கு உங்கள் கால் விரைந்து ஓடி சபையில் சகோதர வீடுகள் செல்கிறது. ஆனால் சுவிசேஷம் சொல்லும்படியாக உங்கள் கால்கள் செல்லவில்லையே. The Bible says how beautiful are the feet of those who go and spread the good news. சுவிசேஷத்தின் நற்செய்தியை பரப்புகிற கால்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறதே. Another thing that God hates is verse 19, a false witness who utters lies. அத அபத்தம் பேசும் பொய் சாட்சி இதை தேவன் வெறுக்கிறார். You know how I have heard believers tell lies? விசுவாசிகள் பொய் சொல்கிறதை நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? When they have a conflict with somebody, ஒருவரோடு ஒருவருக்கு பிரச்சனை வரும் பொழுது they will tell the half of the truth which the other person did wrong. மற்ற சகோதரன் செய்த தவறை அந்த தவறை மாத்திரம் சொல்லி அந்த பாதி பகுதியை மட்டும் உண்மையை மட்டும் and the other half which they did wrong they'll keep quiet. தாங்கள் செய்த தவறை அந்த பகுதியை அவர்கள் சொல்லாதபடி மறைத்து like a little boy coming and saying, இது ஒரு சிறு பையன் வந்து சொல்லுவது போல, see that my brother came and hit me. என்னோட சகோதரன் வந்து அடித்தான். That's true. அது உண்மைதான். But you go and ask the other boy, அந்த பையனை போய் பார்த்து ஏன் அடித்தான் என்று கேட்டால், say he hit me first. அவன் தான் என்னை முதலிலே அடித்தான் என்று சொல்வான். That part was left out by the first boy. அந்த முதல் பையனாலே தான் முதலில் அடித்த காரியத்தை உண்மையை மறைத்து விட்டு போய் சொல்கிறான். That is the type of lies that believers speak. இந்த நாளிலும் விசுவாசிகள் சொல்கிற பொய் இப்படிப்பட்ட பொய்களா தான். It doesn't sound like a lie. அது பொய்யை போலவே காட்சி அளிக்காது. That one half is correct. அந்த பாதி பகுதி உண்மைதான். When I've seen husbands and wives who complain to me about each other. புருஷன் மனைவி ஒருவருக்கொருவர் பிரச்சனை வரும்போது என்னிடத்துல குற்றம் சொல்கிறதை நான் காண்கிறேன். The husband says wife did this is all correct. என் புருஷன் இப்படி செய்தார், மனைவி இப்படி செய்தார்னு சொல்வது எல்லாம் சரியா தான் இருக்கும். But he is like an angel, as if he never did anything wrong. ஆனால் தன்னை ஒரு பெரிய தேவதூதனை போல கவனித்துக் கொண்டு தான் ஒரு தவறுமே செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டு the wife will say husband is like this. என் புருஷன் இப்படி செய்தார் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். But she is like an angel. நான் ஒரு பெரிய தேவதூதனை போல இருக்கிறேன். That's a lie. இது பொய். And believers are full of lies like this. இப்படிப்பட்ட பொய் சொல்லுகிற விசுவாசிகள் தான் அநேகர் இருக்கிறார்கள். So what is the solution? அதுக்கு பதில் என்ன? Either don't say anything, ஒண்ணுமே பேசாமல் வாயை மூடிக்கொண்டிருக்க, or tell both sides. அல்லது முழு உண்மையை சொல்ல வேண்டும். Otherwise you're a liar. அல்லது நீங்கள் பொய்யராக தேவனுக்கு. These are the type of lies that many believers speak. இன்னைக்கு விசுவாசிகள் மத்தியில காண பொய் சொல்லுகிறவர்கள் இப்படி தான் பொய் சொல்றாங்க. Half truths. பாதி உண்மை சொல்லுகிற பொய்யர்கள். That causes a lot of problems. அது अनेक பிரச்சனைகளை சபையில கொண்டு வருது. There's tension among believers. சகோதரர்கள் மத்தியிலே பிரச்சனைகள் வரும் பொழுது, you go to the elder with a complaint. நீங்கள் மூப்பரிடத்திலே சென்று குற்றம் சொல்ல போகும் பொழுது, you ask yourself, are you speaking the whole truth? நீங்கள் முழு உண்மையை பேசுகிறீர்களா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். Are you also telling about the wrong things you said and did? நீங்கள் பேசின தவறான காரியத்தை முதலில் சொல்கிறீர்களா? Or you are only telling what the other person did wrong? அல்லது மற்ற நபர் செய்த தவறை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? Then you are like these little children. அல்லது அப்படி இருந்தால் நீங்கள் சிறுபிள்ளை போல தான் இருக்கிறீர்கள். So we've got to be very careful because lying is very easy for us. ஆகவே பாவமானது, பொய் சொல்லுகிற பாவமானது மிக எளிதிலே நம்மை பற்றி பிடித்து விடும். And remember, the devil is the father of all lies. Jesus said that. இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லா பொய்களுக்கும் தகப்பன் பிசாசுதான். He said that in John 8:44. யோவான் 8:44 இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். The devil is the father of all lies. பிசாசானவன் எல்லா பொய்களுக்கும் பிதாவாய் இருக்கிறான். John 8:44. யோவான் 8:44. Now you know that a father by himself cannot produce a child. ஒரு தகப்பன் மாத்திரமே ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று உங்களுக்கு தெரியுமில்ல? No man can produce a child by himself. எந்த மனிதனும் தானாகவே ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது. He needs a mother. அதுக்கு அந்த தகப்பனுக்கு ஒரு தாயும் வேண்டும். So if the devil is the father of lies, பிசாசானவன் பொய்களுக்கு தகப்பனாய் இருந்தால், who is the mother?
அந்த பொய்க்கு யார் தாய்? That is the person who is telling the lie. அந்த பொய்யை சொல்லுகிற அந்த நபர் தான் தாய். It is like the devil coming to a person and saying, "Will you please be the mother of my child?" பிசாசானவன் உங்களிடத்தில் வந்து அந்த பொய் சொல்ல வைக்கிறான அந்த நபரிடத்தில் வந்து, நீ நான் பிறக்கிற பொய்க்கு தாயா இருக்க முடியுமா என்று கேட்கிறான். You say, "Yes, I shall be the mother of your child." சரி இருக்கிறேன், நான் அந்த பொய்யாக பிள்ளைக்கு நான் தாயாக மாறுகிறேன்னு சொல்லி The இணங்குகிறீர்கள். next time you tell a lie, அடுத்த முறை நீங்கள் பொய் சொல்லும் பொழுது, whether in the office வேலை பார்த்த தளத்திலேயாவது or in your house, அல்லது வீட்டிலேயாவது, remember, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், you have told the devil, நீங்கள் பிசாசை பார்த்து இப்படி சொல்லி இருக்கிறீர்கள். "Yes, I will be a mother, Satan, for your lie." சாத்தானே, நீ பிறப்பிக்க விரும்புகிற அந்த பொய்யான பிள்ளைக்கு நான் தாயாக விரும்புகிறேன் சொல்லி இணங்கி கொடுக்கிறீர்கள். You know, for example, if you do something wrong in your office, வேலை பார்த்த தளத்திலே ஒரு தவறு செய்து விட்டீர்கள். maybe you accidentally broke some expensive machine, ஒரு விலையேறப்பட்ட ஒரு கருவியை நீங்கள் உடைத்து சேதப்படுத்தினீர்கள். வேலை பார்த்த தளத்திலே நடந்து but விட்டது. nobody saw you. யாரும் அதை பார்க்கவில்லை. And the manager comes and says, "Who spoiled this?" அந்த மேனேஜர் வந்து கண்டுபிடித்து யார் இதை சேதப்படுத்தினர் கேட்கிறார். Everybody keeps quiet. எல்லாரும் மௌனமா இருக்கிறார்கள். But you know you're the one who spoiled it. உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் சேதப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லி. But if you tell the truth, you lose your job. நீங்கள் உண்மை சொன்னால் உங்களுக்கு வேலை போய்விடும். Or they'll make you pay so much. அல்லது அதனுடைய விலைக்கருத்தை செலுத்த வேண்டியது வரும். So the devil says, அவர் பிசாசு சொல்கிறான், "A lie is almighty. பொய்யானது வல்லமை உள்ளது. It can deliver you from any situation." நீ பொய் சொல்லிவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் தப்பித்து விடலாம். And you say, "That's right, Satan. சாத்தானே, நீ சொல்லுகிறது சரிதான் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள். I am in trouble now. நான் இப்பொழுது பிரச்சனையில மாட்டிக்கொண்டேன். But a lie is almighty. அந்த பொய்யானது சர்வ வல்லமை உள்ளது. So I will be a mother. அந்த பொய்யை பிறப்பிப்பதற்கு நான் தாயாக இணங்குகிறேன் என்று Please சொல்லுகிறீர்கள். produce that lie through me. என் மூலமாக அந்த பொய்யை பிறப்பித்து விடு என்று பிசாசுக்கு இணங்கி And கொடுக்கிறீர்கள். by keeping quiet, I'm telling a lie. நீங்கள் மௌனமாய் இருப்பது நிமித்தமாக நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள். But the Holy Spirit says, ஆனா பரிசுத்தாவியானவர் என்ன சொல்கிறார்? a lie is not almighty. பொய்யானது வல்லமை உள்ளது அல்ல. God is almighty. தேவன் தான் சர்வ வல்லமை உள்ளவர். Do you believe in a lie or you believe in God? நீங்கள் பொய்யை நம்புகிறீர்களா அல்லது தேவனை நம்புகிறீர்களா? Be honest. நேர்மையாக ஒத்துக்கொள்ளுங்கள். Sir, I'm sorry, I accidentally spoiled that. சார், மன்னித்து விடுங்கள், அதை நான் தான் சேதப்படுத்தி விட்டேன், தவறுதலாக நடந்து விட்டது என்று சொல்லுங்கள். Maybe you lose your job. உங்களுக்கு வேலை போய்விடலாம். I can prophesy and tell you God will honor you and give you a better job. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு இதைவிட சிறந்த ஒரு வேலையை கண்டிப்பாக தருவார். Because he's testing you there to see whether you can be his servant. நீங்கள் அவருடைய வேலையாளாக இருக்க முடியுமா என்பதை தேவன் ஒரு பரீட்சை வைத்து சோதித்து பார்க்கிறார். Then there's one more thing that God hates. இன்னொரு காரியத்தை தேவன் வெறுக்கிறார். Proverbs 6 verse 19. நீதிமொழிகள் 6:19. One who spreads strife among the brothers. சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். That is one of the biggest sins found among God's people. தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிற பயங்கரமான பாவங்களிலே இது ஒன்று. To go around telling things to bring a division. ஒரு பிரிவினை உண்டாக்கும்படியாக ஜனங்கள் மத்தியிலே ஒரு காரியத்தை கொண்டு பேசிக்கொண்டே இருப்பது. People who are, God wants his children to be united. தேவன் தம்முடைய ஜனங்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். You go around bringing division. ஆனால் நீங்கள் அங்கே பிரிவினை உண்டாக்கும்படியான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். You know how God looks at you, my brother? தேவன் சகோதரனே உங்களை எப்படி பார்க்கிறார் என்று தெரியுமா? He looks at you exactly like you look at that toilet full of rubbish which no water is poured. தண்ணீர் ஊற்றப்படாத இருக்கிற அந்த டாய்லெட் எவ்வளவு மோசமா இருக்கிறோமோ, அருவருப்பா இருக்கிறதோ அதே வண்ணமாக தேவன் அருவருப்பாக உங்களை பார்க்கிறார். Abomination. அருவருப்பை பார்க்கிறார். God looks at you like that. தேவன் அந்த சூழ்நிலையிலே உங்களை அப்படித்தான் பார்க்கிறார். You can sing nicely in the church and think you're a wonderful brother. சபையிலே நீங்கள் அருமையான பாடல்களை பாடிக்கொண்டு நான் அருமையான சகோதரனாய் இருக்கேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். But if you want to know how God looks at you, that is how he looks at you. ஆனால் தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால் இப்படித்தான் அருவருப்பானதை பார்க்கிறது போல பார்க்கிறார். We have to hate all these sins. இந்த பாவங்களை எல்லாம் நாம் வெறுத்து தான் ஆக வேண்டும். Because we want to have the same view as God has. தேவன் எந்த வண்ணமாக கண்ணோட்டத்தோடு காரியங்களை பார்க்கிறாரோ அதே கண்ணோட்டத்தோடு காரியங்களை பார்க்க வேண்டும். Why does God hate all these things? ஏன் இப்படிப்பட்ட பாவங்களை தேவன் வெறுக்கிறார்? Because they are destroying your life. ஏனென்றால் இந்த பாவங்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. You know, a spiritually illiterate person will not understand the seriousness of sickness. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு அறிவில்லாத ஒரு மனுஷன் இந்த பாவங்களை எல்லாம் ஒரு வியாதியாக பார்க்கவே மாட்டான். If you are an educated person, நீங்கள் ஒரு கல்வி அறிவை பெற்ற மனிதனாக and the doctor says you got serious cancer, you will
You will live only 3 months. உங்களை பார்த்து டாக்டர் வந்து உங்களுக்கு பயங்கரமான கேன்சர் வியாதி இருக்கிறது, நீங்கள் 3 மாதத்துக்கு மேல உயிரோடு இருக்க மாட்டீர்கள் சொல்லிவிட்டால் என்ன செய்வீர்கள்? Please do surgery immediately. எப்படியாவது ஆபரேஷன் பண்ணியாவது சுகப்படுத்துங்கள் சொல்வீர்களே. You will go next day itself for surgery. மறுநாளிலே நீங்க ஆபரேஷன் செய்வதற்கு சென்று And you விடுவீர்கள். won't sleep that night. அந்த ராத்திரியிலே நீங்க தூங்க கூட மாட்டீர்கள். But you go to some poor illiterate old lady in a village who does not know what cancer is. கேன்சர் என்றால் என்ன என்று அறியாத படிப்பறிவில்லாத ஒரு வயதான ஒரு பெண்ணிடத்திலே படிப்பறிவில்லாத பெண்ணிடத்திலே And go and tell her போய் கேன்சர் இருக்கிறது சொல்லுங்கள். Go and tell her she's got cancer. அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறது சொல்லுங்கள். She will sleep peacefully. அவர்களுக்கு அதை பற்றி ஒரு கவலையெல்லாம் நிம்மதியாக தூங்குவார்கள். Because it doesn't know how serious this is. அந்த கேன்சர் வியாதி எவ்வளவு பயங்கரமானது என்பது அவர்களுக்கு தெரியாத நிமித்தமாக அவர்கள் கவலையற்று இருப்பார்கள். Illiterate. ஏனென்றால் கல்வி அறிவு இல்லாத I find many believers are spiritually illiterate. இன்னும் விசுவாசிகள் கூட இன்னைக்கு அதே வண்ணமாக கல்வி இல்லாத நபரை போல ஆவிக்குரிய விதத்திலே கல்வி அறிவு They don't இல்லாதவர்களாக realize how இருக்கிறார்கள். serious sin is. பாவம் எவ்வளவு கொடூரமானது என்பதை அறியாமல் They இருக்கிறார்கள். can hear strong messages against sin. பாவத்தை குறித்து எவ்வளவு கடினமான செய்திகளை கேட்டாலும் கூட You must go and set that right with your brother. உன் சகோதரனோடு போய் உடனடியாக ஒப்புரவாக வேண்டும் என்று போதிக்கப்பட்டாலும் You கூட must not watch those dirty things on the computer. கம்ப்யூட்டரிலே அருவருப்பான காரியங்களை பார்க்க கூடாது என்று போதிக்கப்பட்டாலும் கூட They say, it's not serious. அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை என்று It's சொல்லி just like சாதாரணமாக that. எடுத்துக்கொள்வார்கள். Because they are illiterate. ஏனென்றால் ஆவிக்குரிய விதத்திலே கல்வி இல்லாதவர்களை போல That இருக்கிறார்கள். illiterate lady, cancer will kill her. அந்த கல்வி இல்லாத அந்த கிராமத்து பெண்ணை கேன்சர் வியாதி கொன்றுவிடும். And your spiritual illiteracy, sin will kill you. நீங்கள் ஆவிக்குரிய விதத்திலே கல்வி இல்லாதவர்களை போல இருப்பதனாலே பாவம் உங்களை கொன்றுவிடும். And that is why many believers are not at all growing. ஆகவே தான் அநேக விசுவாசிகள் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி I அடையாதபடி tell you, the இருக்கிறார்கள். number one reason is they have not taken some of these sins seriously. அவர்கள் அப்படி கெட்டு போவதற்கு முதன்மையான காரணம் என்ன? பாவத்தை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளவில்லை, பாவத்தை வெறுக்க ஆரம்பிக்கவில்லை. I say, if you want to know how seriously God takes sin, பாவத்தை தேவன் எவ்வளவு சீர்சா எடுக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள விரும்பினால் you got to look at only 2 places. இரண்டு இடத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். Eden ஒன்று ஏதேன் தோட்டம், and Calvary. இரண்டாவது கல்வாரி தோட்டம். That's all. அவ்வளவுதான். Look at Eden. ஏதேன் தோட்டத்தை பாருங்கள். For one sin, ஒரு பாவத்தின் நிமித்தமாக, for eating one little bit of one fruit, ஒரு பழத்தை புசிக்க கூடாதுன்னு சொன்னதே அவர் மீறி புசித்து which விட்டார்களே. God said don't do. தேவன் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்தது நிமித்தமாக Both husband and wife were thrown out of the garden, and their children and everybody for 6,000 years. அந்த புருஷனும் மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் 6000 வருடங்களாக ஏதேன் தோட்டத்தை விரட்டி அடிக்கப்பட்டார்கள். For what? எதற்காக? For one little disobedience against God. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் போன ஒரே ஒரு சிறு பாவம் தான். And that is what the devil told Eve. அதைத்தான் ஏவாள் இடத்திலே சாத்தான் சொன்னான். Sin is not serious. பாவமானது அவ்வளவு சீரியஸான காரியம் அல்ல என்று போய் Disobedience to சொன்னான். God is not serious. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பெரிய காரியம் அல்ல. And that is the first lie in the Bible. வேதத்திலே காணப்படுகிற முதல் பொய் அதுதான். If you read the Bible, நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால் the first lie was spoken by Satan. முதல் பொய்யானது சாத்தானால் பேசப்பட்ட பொய் தான். And that lie was, அந்த பொய் என்ன? sin is not serious. பாவமானது அவ்வளவு சீரியஸான காரியம் God அல்ல. will not take it seriously. தேவன் பாவத்தை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கொள்ள மாட்டார். It is a small thing. இது ஒரு சின்ன ஒரு காரியம் தான். Really small. It is not, you're not murdering your husband or something. நீங்க புருஷனையோ மனைவியோ கொலை செய்யவில்லை, அவ்வளவு பயங்கரமான பாவம் அல்ல. Small thing God said don't eat, it is not so serious. ஏதோ ஒரு கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், அது பெரிய காரியம் இல்லை, கீழ்ப்படியாமல் இருந்து விடுங்கள். You find some command in the scriptures. வேதத்தில் ஒரு சிறு கற்பனையை பார்க்கிறீர்கள். Not the big ones. பெரிய கற்பனைகள் அல்ல, Small command. சின்ன கற்பனைகள். And the devil says, that is not serious. அது சிறு கற்பனை, இதுவெல்லாம் சீரியஸான காரியம் God அல்ல, doesn't கீழ்ப்படிய take வேண்டிய all அவசியம் these இல்லை. small things so seriously. இந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் சீரியஸா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. Do you realize that is the first lie with which the devil deceived Eve? ஏவாளை பிசாசு ஏமாத்துவதற்கு உபயோகப்படுத்தின முதல் பொய் என்று அது என்று The உங்களுக்கு first தெரியுமா? lie in the Bible. முதல் வேதத்தில் காணப்படுகிற முதல் பொய் எழுதப்பட்ட பொய் தெரியுமா? Small disobediences are not serious. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிற சிறு காரியம் தான் அது பெரிய சீரியஸானது அல்ல I என்று tell சொன்னது. you, 95 or 99% of believers have swallowed that lie. 95% முதல் 99% உள்ள விசுவாசிகள் இந்த பொய்யை நம்பி ஏமாந்து விட்டார்கள். Murder, adultery, these are all serious. கொலை செய்வது, விபச்சாரம், இதெல்லாம் பெரிய பாவங்கள். These small disobediences, they're not சின்ன serious. சின்ன கீழ்ப்படியாமை, அது கீழ்ப்படியாமை, That is அதெல்லாம் the பெரிய first காரியம் lie அல்ல. of the devil. அதுதான் பிசாசு சொன்ன முதல் பொய். Then you look at, so you see how serious sin is. அடுத்தபடியாக பாவம் In எவ்வளவு this சீரியஸானது Eden, இன்னொரு you இடத்துல saw how பாருங்க. serious sin is. ஏதேன் தோட்டத்திலே பாவம் எவ்வளவு சீரியஸாக கருதப்பட்டது. Now you look at Calvary. இப்பொழுது கல்வாரி தோட்டத்தை You want பாருங்க. to see how serious sin is?
பாவம் எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா? That when Jesus, God's own partner and equal with him from all eternity, நித்திய நித்தியமாக தேவனுக்கு சமமாய் இருந்த அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அவர் பாவம் என்ன செய்தது? when he was hanging there, அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் he பொழுது had never committed one sin in 33 and a half years. 33 வருடங்கள் பூமியிலே மனிதனாக வாழ்ந்த நாட்களில் ஒரு பாவம் கூட அவர் செய்யவில்லை. Perfect. பூரணராக காணப்பட்டார். Inwardly, thought, mind, attitude, everything. தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை, சிந்தன வாழ்க்கை, தன்னுடைய நோக்கங்கள் எல்லாவற்றிலும் பாவம் இல்லாதவராக வாழ்ந்து விட்டார். You think God should be extremely happy with him? தேவன் அவரை குறித்து மிகுந்த சந்தோஷமுள்ளவராக இருக்க வேண்டுமே. He once said, "This is my beloved son, I am very happy with him." தேவன் ஏற்கனவே அவரை குறித்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சாட்சியம் கூட சொல்லிவிட்டாரே. But he did to him what he will finally do to people in hell. அந்த நரகத்திலே ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்ய போகிறாரோ அதே கருத்தை அந்த நாளிலே சிலுவையிலே தொங்குகிற இயேசு செய்தார். அவர் வெறுத்து விட்டார், கைவிட்டு விட்டார். I won't look at you. நான் உன்னை பார்க்க மாட்டேன் என்று கைவிட்டு விட்டார். Can you imagine God saying that to his own son who never committed any sin? ஒரு பாவம் செய்யாத தன்னுடைய சொந்த குமாரனை பார்த்து தேவன் இப்படியா சொல்ல முடியுமா? Why? ஏன் அப்படி சொன்னார்? I say, Lord, because it was my sin. ஏனென்றால் ஆண்டவரே அது என்னுடைய பாவங்களுக்காக நீர் இப்படி செய்தீரே. I don't say our sin or the world's sin. I always say my sin. நம்முடைய பாவங்கள் உலகத்தின் பாவங்கள்னு சொல்கிறதில்லை, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து அப்படி பட்டார்னு நான் சொல்லுவேன். Lord, it was my sin. என்னுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவை அப்படியே பாடுபடுத்தினது. That made the Father turn away his face from you. பிதாவானவர் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்ளும் அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக மாறும் அளவுக்கு என்னுடைய பாவங்கள் அப்படி கிரியை செய்தது. You know how bad it is to become a curse by God? தேவனால் சபிக்கப்பட்டவனாக கைவிடப்பட்டவனாக இருப்பது என்றால் எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? Galatians 3:13 says Christ became a curse for us on the cross. கலாத்தியர் 3:13 கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார் என்று வாசிக்கிறோமே. All of us hate a curse, right? நாம் சாபத்தை வெறுக்கிறோமே. If men curse us, it's not serious. மனுஷர்கள் நம்மை சபித்தால் அது பயங்கர, அது நம்ம அவ்வளவு ஜாக்கிரதை எடுப்பதில்லை. If some witch doctor curses us, we get a bit afraid. ஏதோ மந்திரவாதம் செய்கிறவர் நம்மை பார்த்து சபித்தால் நம்ம அதை பார்த்து பயப்படுகிறோம். Can you imagine if God curses you? ஆனால் தேவன் நம்மை சபித்தால்? But that's what happened on the cross. சிலுவையிலே அதுதான் நடந்தது. Galatians 3:13. கலாத்தியர் 3:13 Christ became a curse. கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார். ஏன்? Not for us but for me. நமக்காக அல்ல, எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அப்படி மாறினார். Don't say for us. நமக்கு என்று சொல்லி உங்களை இழந்து விடாதீர்கள். எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக. Christ died for the sins of the world, he died for my sins. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களுக்காக மரித்தார் என்று அல்ல, என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்று பாருங்கள். Then I see how serious it is. அப்படி பார்க்கும் பொழுது தான் பாவம் எவ்வளவு சீரியஸானது என்பதை அறிய முடியும். Because I lust with my eyes. நான் கண்களினால் இச்சையோடு பார்த்தேனே. Because I get angry. நான் கோபப்பட்டேனே. Because I don't forgive somebody. நான் மற்றவர்களை மன்னிக்காது இருந்தேனே. Because I go around spreading division in the church. சபைக்குள்ளே மற்றவர் மத்தியிலே பிரிவினை உண்டாக்குற வேலையை நான் செய்தேனே. You had to die. நீங்கள் மரிக்க வேண்டுமே. Oh Lord, please help me that I will never do these things again. ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை இனிமேல் ஒருபொழுதும் செய்யாதிருக்க எனக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி கதறுங்கள். I believe that many of us have not seen how serious sin is. பாவமானது எவ்வளவு சீரியஸானது என்பதை அநேகர் இதுவரை உணராமல் இருக்கிறீர்கள். That's why we don't grow spiritually. ஆகவே தான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் இருக்கிறோம். That's why we don't go on to maturity. ஆகவே தான் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறோம். That we are always drinking milk. இன்னும் சிறு குழந்தை போல பால் குடித்துக் கொண்டே இருக்கிறோம். Eating solid food. இப்பொழுது நமக்கு பலமுள்ள ஆகாரம் தேவை. God wants strong brothers and sisters in the church. சபையிலே பலமுள்ள ஆகாரம் புசித்த சகோதர சகோதரிகள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். You don't have to be 50 years old to be strong. பலவானாக மாறுவதற்கு 50 வயது ஆக வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. Joseph, Daniel, they were strong when they were 17 years old. 17 வயதிலேயே யோசேப்பு, தானியேல் எல்லாம் பலவான்களாக இருந்தார்களே. தாவீது, young man, 17 18 years old, he was strong in faith. 17 18 வயதிலே கிறிஸ்துவுக்காக தேவனுடைய விசுவாசத்தினர் எவ்வளவு பலவான்களாக இருந்தார்கள் அவர்கள். You young people can be strong. வாலிபர்களே நீங்கள் அப்படியே பலவான்களாக மாறலாம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, as we bow before you, help us to take these things seriously. நாங்கள் இப்பொழுது கேட்ட வார்த்தைகளை நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள். We bow before your word. உமக்கு முன்பாக நாங்கள் ஒரு வாக்கு கொடுக்கிறோம் தகப்பனே. Help us to remember what we have heard. நாங்கள் கேட்ட வார்த்தைகளை எங்களுக்கு ஞாபகத்திலே எங்களுக்கு கொண்டு வாருங்கள். Print it strongly in our heart and mind. எங்கள் இருதயத்திலும் மனதிலும் அவை ஆழமாக பதியத்தக்கதாக செய்து விடுங்கள். We pray in Jesus name. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen.